கேள்விக்கு வேற பதில் சொல்ல முடியாதுடா. இவன் முனைகிட்டே வர்றான். ஏய் மாணிக்கம், ஏய் நில்லுண்ணே. துபாய்க்கார வீட்டு தெரு பக்கம் போன காலை வெட்டிடுவேன். துபாய் மதினி திருண்ணே. ஆம்பளை இல்லாத வீடு. மதினி அசம் தூங்கும். சத்தம்லாம் வாங்க. ஏய் அந்த கோழிக்கறி எடுடி. கோழிக்கறியா? டேய், ஆம்பளை இல்லாத வீடுன்னு ஆம்பளை சத்தம் கேக்குதேடா. அதானே. முருகேசன் துபாயில இருந்து 2 வருஷம் கழிச்சு தானே வரேன்னுச்சு. சத்தம் போடாதயா, யாருக்காவது கேட்டு போகுது. நாங்க தான் கேட்டுட்டோமே. டேய் என்னடா பண்றீங்க? ஏன் ஒரு கடியில எடுத்துட்ட? சரி என்னதான் பண்றானுங்கன்னு பாப்போம். வண்டி சுடு உடம்பெல்லாம் ஏறி கிடக்கு, இதுல கோழிக்கறி வேறையா? அப்பதானே ஒரு கிளுகிளுப்பு இருக்கும். யோ மெதுவாயா. மெதுவாவா? டேய், உள்ள இருக்கவன் எவனு கண்டுபிடிக்காம நாம இந்த இடத்த விட்டு போக கூடாது. கதிரு, இங்கேயே கடையை போடுவோம். என்ன சத்தத்தை காணோம்? யோ வாயா. டேய் இங்க ஒளிஞ்சுக்கோங்கடா. சீக்கிரம் வாயா. யாரா அவன் திரும்பியே நின்னுட்டு இருக்கான்? டேய், அமுதாமதுன்னு நிக்குதுடா. என்னடா அவன் முதுவை மட்டும் காமிக்கிறான்? அது டிரைவர் முருகேசன். டேய் மாணிக்கம், அதை எப்படி அவ்வளவு கச்சிதமா சொல்ற? அந்த பிஞ்ச மண்டையை பார்த்தாலே தெரியல அவன் தான் முருகேசன். என்னடா யாராவது பார்த்து போறாங்க, போயா. நீ பெரிய அறிவாளிப்பா. பிஞ்ச மண்டை கொஞ்சிறத பாருங்க. புல்லட் வாங்க 5000. யோ நான் மறக்க மாட்டேன், என் புருஷன்கிட்ட அனுப்ப சொல்லிட்டேன். அண்ணே, ஆட்டை கண்டுபிடிச்சிட்டனே. டேய் ஆ? டேய், ம். என் ஆடு கிடைச்சிருச்சுடா. டேய் மாணிக்கம், நீ ஆட்டையும் கண்டுபிடிச்சிட்ட, அந்த ஆளையும் கண்டுபிடிச்சிட்ட. அந்த பீத்த தலையை பார்த்தாலே தெரியுது டிரைவர் முருகேசன். தானா வழிய வந்த ஆட்டை நான் தான் பிடிச்சேன்னு சொல்றானே. இவனை மாதிரி ஒரு முட்டாள் நான் பார்த்ததே இல்லை. மதினி கதவு போட்டிருச்சே. என்னடா திறந்த வீட்டுல ஏதோ நுழைஞ்ச மாதிரி நுழைஞ்சிருக்கீங்க? ஆமா, ஏன்னு நுழைஞ்சிருக்கீங்க? அதான் நுழைஞ்சிட்டமே, விடுறா. ஆமா, நீங்க ஏன் திறந்து வச்சிருக்கீங்க? கதவு மூடி பழக்கம் இல்ல. அப்புறம் எதுக்கு எங்களை மட்டும் கேக்குறீங்க? ஏய் இப்ப என்னடா வேணும், எதுக்குடா வந்தீங்க? கட்டழகி முத்தழகி ரெக்கார்ட் டான்ஸ் நாங்க பார்க்கணும். அதுக்கு சிறப்பு கட்டணம் 5 ரூபாய். மற்ற இதர செலவுகள்லாம் சேர்த்து 100 ரூபாய் எங்களுக்கு வேணுமா? நீ ஏய் போறீங்களா இல்ல ஆளை கூப்பிடவா? யார? டிரைவர் முருகேசனையா? வாங்க சேர்ந்து போய் கூப்பிடுவோம். அவரு ராத்திரி தானே வருவாரு. இல்ல மதினி, என்ன உளறீங்க? அவரையே கூப்பிடணும். வீடு கட்டுற ஒருத்தன் கொடுத்த நடத்துறவன் இன்னொருத்தனா? எல்லாம் எங்களுக்கு தெரியும், பயப்படவே வேணாம். எங்களை மீறி இந்த செய்தி வெளியிலேயே போகாது. என்ன? அதேதான், எங்களை மதிச்சா 3 பேரு, இல்லனா இந்த ஊருக்கே தெரிஞ்சிரும். டேடி என்ன காட்டி கொடுத்துறாதீங்கடா, நீங்க கேக்குற காசு நான் கொடுத்துறேன். மதினி வலிக்கு விழுந்துட்டா. வலிக்கு வந்துருச்சுன. இது முன் தொகை தான், பின் தொகை தேவைப்பட்டா கேக்குறோம். டேய் குழந்தைங்களா, வீட்டுல கூட்டம் போட்ட மாதிரி தெருவுல கூட்டம் போட்டுறாதீங்கடா. அண்ணே, மதினி ரொம்ப பாவண்ணே. இந்த ஒரு தடவையோட விட்டுருவோம். காசை கொடுக்க போறீங்களா இல்லையா? நீங்க எடுங்க. முதல்ல இந்த 2 கூட்டத்தையும் கலைக்கணும். யாராவது ஒருத்தர் நீட்டுவான். டே ஆச்சரியம், அவன் தான்டா அறிவாளி, அதனால அவன் தான் வாங்கணும். இவனுங்க வேற நம்மள அடிக்கடி அறிவாளிங்கிறாங்க.